ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேலையில் நாங்கள் எல்லாரும் பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உண்மையே பிதாவாக தொழுது கொள்கிற இந்த ஆராதனையில் தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுமே. நீங்கள் சொன்னீங்களே, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. எங்கள் தகப்பனே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. தகப்பனே, எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, தடைகளை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பதாக செல்லுகிறீர் என்ற வார்த்தையின்படியாக இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படியாக தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்ற வார்த்தையின்படியாக சபையின் நடுவில் உலாவுகிற தெய்வம் நீரல்லவா. தகப்பனே, எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காய் ஸ்தோத்திரம், உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாடல் வேலை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி ஆராதனை வேலை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷித்த வேத பாட பகுதி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, பிறந்த நாள் அப்பா திருமண நாள் ஜபத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, சபையின் அறிவிப்பு வேலை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காணிக்கை பகுதி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற நேரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. உடைய பரிசுத்தமான ரத்தத்தையும் உடைய பரிசுத்தமான சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அப்பம் பிக்குதல் ஆராதனை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையை காண கிருபை செய்யுங்க. எல்லாரும் அபிஷேகத்தால நிரப்புங்க ஐயா. ஒரு மன ஆவியால நிரப்புங்க. கர்த்தாவே, மாம்ச கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவின் சிந்தையால நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால சிறைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே முற்றிலுமா இந்த இடத்தையும் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஆட்கொண்டு நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா, உங்க ஆவியினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாரும். நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்துமை ஆராதிக்க கிருபை செய்யுங்க. உலகமெங்கு நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில நம்ம மத்தியில் அருமையான சகோதரன் பால் ஸ்டீஃபன் முன்பதாக வந்து பாடல் மற்றும் துதி ஆராதனை வேலையை நடத்துவாங்க. மகனோடு கூட சேர்ந்து நாமும் தேவனை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆம், கடந்த 11 மாதங்களாக கண்ணின் மணியை போல காத்து இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆம், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்கிற வார்த்தையின்படியாக கடந்த 11 மாதங்களில் வந்த சிறுமை வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நீக்கி போட்டு புதிய ஆண்டில் புதிய சிருஷ்டியாய் பிரவேசிக்க கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். அவரையே நம்பி ஜீவிக்கிற அந்த கிருபையை நமக்கு தந்ததால் அவரை ஸ்தோத்தரிப்போம் என்கிற பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்,
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். எல்லாரும் சேர்ந்து கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆமென். எல்லாம் சேர்ந்து நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் ஆமென். இந்த ஆண்டிலே இந்த மாதம் 11 மாதம் கடந்து விட்டது. 12ஆம் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாஞ்சைகளை தீர்க்க இயேசுவை அழைப்போம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம் துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயாம் துதி எல்லாரும் சேர்ந்து நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாய் ஹல்லேலூயா. ஆம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்கிற வார்த்தையின்படியாக ஆம், நம் ஏசப்பா ஒருவரே துதிக்கு பாத்திரர், நம் ஏசப்பா ஒருவரே கணத்திற்கு பாத்திரர், நம் ஏசப்பா ஒருவரே எல்லா ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய நம் கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. அவர்தான் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரணத்தை ருசி பார்த்து உயிரோடு எழுந்து சதா காலையிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையின்படியாக பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து நமக்குள் இருந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை உயர்த்துவோம். ஆம், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. வாழ்க வாழ்க ஐயா வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே
தினம் உமக்கே மகி. எல்லாருமாக என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகி. வாழ்த்துவோம். வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த எல்லாரும் இணைந்தவர்களாக எல்லாரும் ஒருமித்து ஆமென் ஆமென். வாழ்க இயேசுவின் நாமம், வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலை. எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல் ஐயா. வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க ஏசையா ஏசையா, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவர், கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. எல்லாரும் சேர்ந்து ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே, தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிக்கூற. ஆம் ஆமென். எல்லாரும் சேர்ந்து அவரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பாடுகிற இன்றைக்கு பாடுகிற நாம் பரிசுத்தமாவோம். பாடும் பொழுதே பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை பாடும் பொழுதே தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடுகிற யாவருமே பரிசுத்தம் ஆகட்டுமே. வாழ்த்துவோம் ஐயா, வாழ்க இயேசையா, வாழ்க ஆமென், உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் ஐயா, வாழ்க இயேசையா, வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கை தட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிற வார்த்தையின்படியாக இன்றைக்கு உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது.
இயேசுவாகிய இவர் யார் என்கிற வெளிச்சம் இல்லாமல் உலகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அற்ப புழுக்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்களுமாகிய நமக்கு அவர்தான் நாம் ஆராதிக்க வேண்டிய நித்திய புதா என்கிற வெளிச்சத்தை கொடுத்து ரட்சித்து அபிஷேகித்து ஒரு சிறு மந்தையாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே, அவர் எவ்வளவு ஒரு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனங்களில் அதிகமான ஜனம் என்று நான் உங்களை ரட்சித்துக் கொள்ளாமல் இருக்கிற ஜனத்திலேயே நீங்கள் கொஞ்ச ஜனமாய் இருக்கிறபடியினால் நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரட்சித்து உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச ஜனமாகிய நம் மூலமாக தான் பெரிய எழுப்புதல் நடக்க போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் எல்லாரும் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நாம் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். நம் மூலமாக தான் கர்த்தர் தம்முடைய திரு வசனத்தை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆம், நன்றி சொல்லி பாட வந்தோம். உம்முடைய காருண்யத்தை எண்ணி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் என்கிற ஒரு அருமையான பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. ஆம், இந்த மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதம் நாம் காற்றையும் காண போகிறது இல்லை, மழையையும் காண போகிறது இல்லை, சூழ்நிலைகளே இருக்க போகிறது இல்லை. ஆனாலும் இயேசு நம்முடைய வாய்க்கால்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஆம், வெட்கப்பட்ட இடத்திலே, தேசத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இயேசு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நன்றி உள்ள பிள்ளைகளாக இயேசுவிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம பாடுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பின். ஆமென். விசுவாசத்தோடு glory. ஆமென், ஆமென். ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம், உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் இயேசுவுக்கு நன்றி. ஆமென். எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லுவோம். நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், எப்போதும் காத்து கொண்டேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இந்த மாதம் முழுவதும் நிறைவேற்ற போகிறார். அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வாயினாலே அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். நன்றி சொல்லுங்க, விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. ஆமென். இந்த மாத வெற்றி மாதம் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால்
நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல. ஆமென். எல்லாருமாக க்ளோரி க்ளோரி. நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. ஆமென். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் ஆமென். நன்றி சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஏசப்பா ஒருவருக்கே நன்றி. ஆமென். நம்மை ரட்சித்தவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். க்ளோரி. நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல். எல்லாம் கை தட்டி பாடுங்க, விடுதலையோடு பாடுங்க. ஆமென் ஆமென். ஏசப்பா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். க்ளோரி. ஆமென். நன்றி 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 சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? எல்லாரும் சந்தோஷமா எழுந்திருப்போம். Glory to Jesus. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற வார்த்தையின்படியாக நாம் எல்லாரும் முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். ஆம், கைவிடாமல் நடத்தி வந்த தெய்வம் இந்த 12ஆம் மாதமும் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவரோ உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாமத்தால 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இயேசு நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதானே உண்மை. அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய நாமத்தாலே கூடுகிற நடுவில் அவர் இறங்கி வந்து கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல், நீங்கள் எதை குறித்தும் சிந்திக்காமல் இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து அவரை ஆராதித்து பாருங்க. நிச்சயமாகவே நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம் இன்றைக்கு கிரியை செய்து உங்களை சந்தோஷத்தோடு அனுப்புவார், சமாதானத்தோடு அனுப்புவார், சௌக்கியத்தோடு அனுப்புவார், ஆசீர்வாதமான மழையால் உங்களை நிரப்பிதான் அனுப்புவார். என்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தின் நன்மையால் அவர் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அருமையான இஸ்ரவேலரே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் நாட்டப்பட்ட சந்தன மரங்களே, இயேசுவை கனப்படுத்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். இது அவர் ஒருவரை மகிமைப்படுகிற ஒரு நேரம், இயேசுப்பா ஒருவரை கனப்படுகிற ஒரு நேரம். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவரே விரும்புகிறேன் என்று தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தினார் அல்லவா? ஆகையால் நாம் எல்லாருமாக ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஏசப்பா இடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா ஒருவரே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து ஏசப்பா செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். க்ளோரி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லவரை துதியுங்க, வல்லவராகிய ஏசப்பாவை உயர்த்துவோம். அவர் வாக்கு மாறாத தெய்வம், நம்முடைய கண்மலை இயேசு கிறிஸ்து, காண்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, விசாரிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து,
நம்மை பராமரிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, போஷிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, இருக்கிறவர் இயேசு, இருந்தவர் இயேசு, வருகிறவர் இயேசு, சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து, சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து, மகிமையின் தெய்வம் இயேசு கிறிஸ்து, சமாதான பிரபு அவர், நம்முடைய நித்திய பிதாவாய் இருக்கிற தேவன் அவர், நம்மை ஒருபோது விட்டு விலகாதவர் அவர், கைவிடாதவர் அவர். கடந்த 11 மாதங்களும் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தி வந்த பாதைகளை ஒவ்வொன்றாக நினைத்து 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 அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னை கண்ணின் மணியை போல் காத்தீரே இயேசப்பா. பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், பலவீனங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள நீர் அனுமதிக்கவில்லையே, பலவீனம் மேற்கொள்ள அனுமதிக்கவில்லையே. பண போராட்டங்கள் வந்தது உண்மைதான், அவைகள் மேற்கொள்ள அனுமதிக்கவில்லையே. சாத்தான் மேற்கொள்ள அனுமதிக்கவில்லையே. கோடான கோடி நன்றி, உமக்கே மகிமை. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஐயா, இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்மை ஆராதிக்கிற வேளையிலேயே உம்முடைய விசேஷித்த வல்லமை, உம்முடைய விசேஷித்த கரம் எங்களுக்காக வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. எல்லாரும் அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமே, அல்லே ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்குவே. ஆமென். Glory. Praise God. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர்வோம், தேவ மகிமையை உணருங்க, தேவ மகிமை. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. ஆமென். தேவனை சார்ந்து என்று விடுதலை. இயேசுவின் நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். இயேசுவின் நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். தேவ பிரசன்னம். அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமே, அல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ வல்லமை இயேசுவின் அக்கினி இறங்கி வருகிறது. எல்லாரும் நன்றியோடு ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே
கொண்டே இருப்பேன். ஆடுவேன், நான் ஆடுவேன், ஆடுவேன், ஆடிக்கொண்டே. எல்லாரும் சேர்ந்து நான் பாடுவேன், பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன். ஆடுவேன், நான் ஆடுவேன், ஆடுவேன், ஆடிக்கொண்டே இருப்பேன். நான் ஆடுவேன், ஆடுவேன், ஆடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கய்யா. உம்முடைய சபையை நிரப்பு, உம்முடைய சபையை நிரப்பு, உம்முடைய சபையை நிரப்பு. ஆமே, அல்லேலூயா, ஆனந்தமே, ஆமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமேன், ஆமேன். ஆனந்த துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமேன், ஆமேன், துதிப்பேன். எல்லார் கண்களை மூடி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் மட்டுமாக எல்லார் கண்களை மூடி அப்படி அர்ப்பணித்து ஆராதிங்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்கள் சரீரத்தில் ஊடுருவி சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இருப்பே கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் தாவீதை போல். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் தாவீதை போல். துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் தாவீதை போல். துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் நான் தாவீதை போல். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் நான் தாவீதை போல். தேவ மகிமை. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் நான் தாவீதை. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் நான் தாவீதை போல். துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் நான் தாவீதை போல். துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் நான் தேவ மகிமை, தேவ மகிமை. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் நான் தாவீதை. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட துதிப்பேன் நான் தாவீதை போல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, மகிமையே, மாட்சிமையே, மாசற்றவரே, குற்றமற்றவரே, தெய்வமே, இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருமாக அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவ பிரசத்தை உணர்ந்தவர்களாய் Hallelujah, glory, glory, Hallelujah, Hallelujah. Amen, Hallelujah. எல்லாரும் அர்ப்பணிப்பீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு அர்ப்பணிப்பு நாளாய் இருக்கட்டும். ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க.
உங்க ஆவியை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏசப்படத்துல தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுங்க. ஆத்மாவை ஒப்பு கொடுங்க, சரீரத்தை ஒப்பு கொடுங்க, உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. ஆகாப் தாழ்த்தினதை கண்ட தெய்வம் எலியாவை பார்த்து சொன்னார், ஆகாப் தாழ்த்தினதை கண்டாயா எலியா என்ற வார்த்தையின்படியாக நம்ம எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவாக ஏசப்பாவிடத்துல கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் மனத்தாழ்மை உள்ளவன் தான் கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்மை தாழ்த்தும் பொழுது ஏசப்பா நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பாடுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதி. பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆமென். எல்லாருமாக பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஐயா. வெண்ணாடை வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். அவே வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஆவியிலே, ஆவியோடு ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். glory. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் கைதட்டி பாடுவீங்களா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். ஓ, மகிமை இறங்கி வருகிறது ஐயா. மாட்சிமை இறங்கி வருகிறது. சத்துருவின் வல்லமைகளை அழிக்கிற தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகளை கட்டவிழ்க்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தால் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா வியாதிகளை விடுதலையாக்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை ஆராதிக்கிற நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire of Jesus. இயேசுவின் வல்லமை உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையிலும் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து பேசுங்க. அந்நிய பாஷையில கர்த்தரோடு பேசுங்க. விடுதலையோடு பேசுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஊற்றுங்க ஐயா, ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. இயேசுவின் வல்லமை, ஷக்கினா மகிமை. glory, 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 glory. அக்கினி இறங்கி வருகிறது. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையிலும் நாடி நரம்பு எலும்பு ஊன் சதைகள் இயேசுவின் நாமத்தாலே பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும். நிரப்பும் ஐயா,
நிரப்பும் ஐயா. சகோதரிகளை நிரப்புங்க, சகோதரர்மார்களை நிரப்புங்க, இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க, அடிமைகளை நிரப்புங்க, பலிபீடத்தில் இருக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க. ஓ மகிமை இறங்கி வரட்டும். உங்கள் கட்டுகளை கட்டவிழ்க்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஷெகினா மகிமை. ஓ glory fire. Receive the presence of Jesus. Receive the presence of Jesus. வீடு அக்கினியாய் மாறுவதாக, அக்கினியாய் மாறுவதாக. அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. Receive the fire, receive the power, receive the glory, receive the anointing power of Jesus. எல்லாரையும் நிரப்பும் ஐயா. Oh glory, glory, glory. இயேசுவின் அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள் ஆனேன் என்கிற வார்த்தை நிறைவேறுவதாக அக்கினி இறங்கி வருகிறது. Receive, 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 receive the fire, fire in the name of Jesus. அக்கினி, அக்கினி. அப்பா உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் சாத்தானை ஜெயிக்க முடியாது. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் அக்கிரமங்களை ஜெயிக்க முடியாது. உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. நிரப்போ. கேளுங்க, 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 கேளுங்க. ஆமென், ஆமென். மகிமை. ஷமக்கரஹு தரிமி கலாந்தரமலரபா லமரஹு அக்கரதரிமி அந்தா ஷபா ரபல தரிமி கராதரிமியோ சிக்கனஹு தரிமி கலா லமரிஹி கலபல தரிமி அந்தா. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. ஒருவர் கூட அபிஷேகம் இல்லாமல் இருக்க கூடாது ஐயா. எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இயேசுவின் அக்கினி ஊற்றப்படுகிறது. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் அக்கினி எல்லாரையும் நிரப்பட்ட, சிறுவர்களை நிரப்பும், பெரியவர்களை நிரப்பும். அக்கினி ஊற்றப்படட்டும். glory, glory, glory. மாம்சத்தை சுட்டெரிக்கிற அக்கினி. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். லஹர கரிவி கலாகரோ அக்கரஹு அத்துரிவி சத்துருவின் கிரியைகளை வடிக்கிற வல்லமை உரிஹந்தரஹு அத்துரிவிலா உரிவி கலாதரிவி ஷப்லா லவா லக்கோ அத்துரி இக்கலா இக்கலா துரிவி கமாக்கரஹு சபா. ஊச்சுமையா, ஊச்சுமையா. நிரப்போ, நிரப்போ, நிரப்போ. நிரப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. யார் அபிஷேகம் இல்லாமல் போக கூடாது, யார் அந்நிய பாஷை பெறாமல் போக கூடாது. ஓ glory, glory, glory to Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவை நிரப்பி இருக்கிறார். இயேசுவின் வல்லமை தொட்டு இருக்கிறது, அக்கினி தொட்டு இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுப்பா என்னை நிரப்பினதுக்காய் நன்றி, அபிஷேகித்ததுக்காய் நன்றி. இன்னும் அந்நிய பாஷைகளை தாரு, ஆவிக்குரிய வரங்களை தாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இந்த கடைசி மாதமும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறார். கைவிடவே மாட்டார். ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையால் நிரப்ப போகிறார். சொல்லுவீங்களா? இயேசுப்பா நன்றி என்று சொல்லுவீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் தேவன்
நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். எல்லாரும் சந்தோஷமாக சேனைகளின் தேவன் டிசம்பர் மாதம் முழுவதும் வருவார். நம்மோடு இருக்கின்றார். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். சேனைகளின் தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? எல்லாரும் சந்தோஷமாய் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து நம்மை நிரப்பி நம்மை உயிர்ப்பித்து இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நம்மை சாட்சியாய் நிறுத்த போற கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். வாசிம்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் ஏசாயா 51:1-11 வரை. ஏசாயா 51:1-11 வரை. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலை அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்தே வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாய தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தனிகளாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலில் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா.
கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இதோ நாங்கள் முதலாவதாக தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எசப்பா, தேசத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நீர், தேசத்துக்கு செழிப்பை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர், தேசத்தை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஐயா. அப்பா, எங்கள் தேசத்தை முதலாவது கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விதமான இயற்கை சீற்றங்களுக்கும், எல்லா விதமான பொல்லாப்புக்கும், எல்லா விதமான மனுஷரின் கிரியைகளுக்கும் அப்பா இந்த தேசத்தை விலக்கி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. அநேக இடங்களில் நாங்கள் கொலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், அநேக இடங்களில் நாங்கள் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம், பஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எசப்பா, எல்லா விதமான காரியங்களை மாற்றி அமைத்து எங்கள் தேசத்துக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஷேமத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கட்டளையிடுவேன் என்று நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதே. இதோ நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்துக்கு ஷேமத்தை தாங்க, எங்கள் தேசத்துக்கு ஷேமத்தை தாங்க, எங்கள் தேசத்துக்கு சௌக்கியத்தை தாங்க, எங்கள் தேசத்துக்கு ஆரோக்கியத்தை தாங்க. எங்கள் தேசம் இயேசுவின் நாமத்தால் முத்தரிக்கப்படுகிற தேசமாய் மாற்றப்படட்டும் ஐயா. எங்கள் தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா நீர் யார் என்பதை கண்டு கொள்ளும்படியாக, அப்பா உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கும்படியாக இயேசுவே நீர் கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படியே செய்து முடிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபையை கொடுத்தவர் நீரப்பா, நடத்தி வருகிறவர் நீரையா, நன்மையினால் முடிசூட்டுகிறவர் நீரையா. அப்பா, எங்கள் தேவைகள் அநேகமாய் இருந்த போதிலும் நீர் ஒரு நொடி பொழுதில் அற்புதம் செய்கிற தெய்வம் ஐயா. நீர் ஒரு நொடியில அற்புதங்கள் செய்யுங்க ஐயா. எங்களோட தேவையிலே சந்தியுங்க, விசாலமான இடத்தை கட்டளையிடுங்க அப்ப. நல்ல வெளிச்சமுள்ள இடம், நல்ல காற்றோட்டம் உள்ள இடம் ஐயா, அநேக பார்க்கிங் வசதி உள்ள இடமாக அப்பா தேசத்தில் நீர் ஒரு நல்ல இடத்தை எங்களுக்கு கட்டளை இடுவீராக. எங்களுடைய சபை பள்ளிக்கு பெருகத்தக்கதாக நீர் ஆசீர்வாதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதமான கரம் நீட்டப்படட்டும் ஐயா. உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா. எல்லா தேவையிலே சந்தியுங்க. வீடியோ கேமராவை கத்தர் கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ப்ரொஜெக்டரை கத்தர் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாகனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பள்ளிக்கு பெருகும்படியாக எங்கள் தேசத்தை எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேக ஆயிரம் ஆத்துமாக்களை தாங்க உடைய நாமத்துக்கு என்று தருவீராக. உடைய நாமத்துக்கு என்று ஐயா நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது அப்படியே செய்து முடித்து எங்கள் சபைகளை ஆசீர்வதித்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து நீர் ஷேமத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையும் கட்டளையிட்டு எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் தாழ்த்தி விரும்பியாக்கி அன்பின் பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரட்சகராக இயேசு கிறிஸ்து என்கிற உடைய பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருவருமாக சேர்ந்து ஒரு காணிக்கை பாடல் பாடுகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அவருடைய நாமத்தை உயர்த்தும் விதமாக எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை விரிவாக திறந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின்
இது சிறுவர் வசனம் சொல்லுகிற ஒரு நேரம். ஆதியாகமோ, ராத்திராகமோ, ஏவிராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, ஐந்தாகமோ. ஆதியாகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, ராத்திராகமோ, ஐந்தாகமல். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்களுக்குள் ஓடி சுகமாய் இருப்பார். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜனை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளிலும் கொடுத்த அப்பா காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் மேன்மேலும் அவர்கள் கர்த்தாவே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் அப்பா கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ என் தேவன் அவர்களை அப்பா அவ்விதமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் வந்து படைக்கிற அந்த காணிக்கை கர்த்தாவே அவர்கள் என்ன இயக்கத்தோடு படைக்கிறார்களோ அதை அப்பா சபையிலே அது அப்படியே நிறைவேற என் தேவன் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இதோ வசனம் சொன்ன பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை நீர் அவிரோதமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் பிள்ளைகளை எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உலக காரியங்கள் அவர்களை நெருக்காதபடி அவைகளுக்கு இவர் பிள்ளைகள் விலகி இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்காய் விசேஷித்த வேலி அடைத்து அவர்கள் வளர்ச்சியிலே நீர் பாதுகாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ராஜா இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை வரும்பொழுது நாங்கள் அப்படியே நாங்கள் உட்கொண்டு எங்களுக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் அப்பா இனி வரும் நாட்களிலே நாங்கள் அதை கடைப்பிடித்து அதன்படி வாழ என் கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தோகுமது முடி பருந்து உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நம்ம எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு கொடுத்திருக்க அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பக்கம் 1028 பழைய ஏற்பாடு. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே ஆமென் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். ஆமென். தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள், இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு கூட பேசும்படியாக அவர் நமக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம், எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த பாத்திரங்கள், பரிசுத்த பாத்திரங்கள் இங்கே எங்கே இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது பாபிலோன் தேசத்தில் உள்ள சினேயார் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருக்கிறதை வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? அதை நாம் அறிந்து கொள்ள அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அதற்கு கர்த்தர், ஆமென், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்ப பாத்திரம்ன்றது எதை குறிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜனங்களாகிய நம்மை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை இன்னும் நம்ம உதாரணப்படுத்த இன்னும் 3-4 வசனம் இருக்கு. ஆனால் நேரம் போதாதனால நான் அதை ஒரே ஒரு வசனத்தோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்தினுடைய பரிசுத்தமான பாத்திரங்களாக இருக்கிறது. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஆவிக்குரிய ஜனமாகிய நாம, ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரமாகிய நாம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அதே அந்த தானியேல் 1-2 திரும்ப வாசிங்க.
அப்பொழுது ஆண்டவர், ஆமென். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். ஆமென். நல்லா கவனிங்க. தேவனுடைய பாத்திரம், ஆவிக்குரிய ஜனங்களாகிய நம்மை தான் வேதம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த தேவனுடைய பாத்திரமாகிய நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. அது பாபிலோனில இருக்கிறது, அது சினேயார் பகுதியில பட்டணத்துல இருக்கிறது, அது இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கிறது வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோன் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாபிலோன்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். என்னது? பாபிலோன்னா குழப்பம், கலகம் அப்படின்னு அர்த்தம், பிரிவினை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த பாபிலோன் என்கிற அந்த குழப்பத்தின் நடுவில, பாபிலோன் என்கிற அந்த கலகக்காரர்கள் நடுவில, பாபிலோன் என்கிற அந்த பிரிவினைவாதிகள் நடுவில இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்த பாத்திரமாகிய தேவனுடைய ஜனங்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்ப இதன் அடிப்படையில சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்போ இந்த பாபிலோன் என்கிற குழப்பம், பாபிலோன் என்கிற இந்த கலகம், இந்த பாபிலோன் என்கிற அந்த பிரிவினை, இந்த காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? என்னாகமத்துடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 187, பழைய ஏற்பாடு. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இது சொல்றது யாரு? யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? இந்த சம்பவம் எதை குறிக்குது? எகிப்தில இருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்த மாத்திரத்திலேயே அந்த மோசே என்கிற பரிசுத்தவான் என்ன பண்றாரு? நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக வேவு பார்ப்பதற்காக ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபராக மொத்தம் 12 பேர் என்ன பண்றாரு? அவர் வேவு பார்க்க அனுப்புறார், கானான் தேசத்துக்கு அனுப்புறார். அவங்க எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதனுடைய கனிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வரும்போது 2 பேர், அந்த யோசுவாவும் காலேபும் தவிர மீதி எல்லாரும், அந்த 10 பேரும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சபையின் நடுவிலே துர்ச்செய்தியை அவங்க என்ன பண்றாங்க? சபையின் நடுவிலே அவங்க கிளப்பி விடுறாங்க, துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு குழப்பம் உண்டாகிறது, அதனால அங்க ஒரு கலகம் உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது. அதை தான் வேதம் இந்த பகுதியில் நமக்கு காட்டுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோன் என்றால் நம்ம என்ன பார்த்தோம்? குழப்பம் பார்த்தோம். பாபிலோன்னா கலகம் பார்த்தோம். பாபிலோன்னா பிரிவினைன்னு பார்த்தோம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரமாகிய இந்த பரிசுத்த ஜாதியாகிய நீங்களும் நானும் இந்த கலகக்காரரோடு, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஜனங்களோடு, துர்ச்செய்தியை பரப்பக்கூடிய ஜனங்களோடு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசக்கூடிய ஜனங்களோடு நாம கலக்க கூடாது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப பாபிலோன் என்பது என்ன? அவிசுவாசிகள கூட்டத்தை குறிக்கிறது. அவங்க இருந்தாலே அந்த குழப்பம் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசத்தை பாருங்க. விசுவாசி என்ன பண்றான்? நம்ம சுலபமா போய் சுதந்தரித்து கொள்ளலான்றான். அவளை காத்த நிழல் அவங்களை விட்டு விலகி போயிடுச்சுன்றான். தேவன் நம்மை நேசிக்கிறபடினால நம்ம எளிமையாக சுதந்தரித்து கொள்ளலாம்னு சொல்றான். ஆனா அவிசுவாசி என்ன சொல்றான்? அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க ஏனாக்கு போல பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, அங்க ராட்சசதெல்லாம் நாங்க பார்த்தோம், அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியே போல இருந்தோம், எங்களால் அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நம்ம போனா நிச்சயமா மடிந்து போவோம், நம்ம செத்து போவோம், ஒன்றும் இல்லாம போவோம் சொல்லி துச்செய்தியை கிளப்பி விட்டு கொண்டே இருக்கிற கூட்டம் தான் அவிசுவாச கூட்டம். அப்போ ஒரு விசுவாசியாகிய நாம, பரிசுத்த ஜாதியாகிய நாம, ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரமாகிய நாம நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? குழப்பத்தின் நடுவில், அவிசுவாசத்தை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு இருக்கிற மக்கள் நடுவில், அவிசுவாசமாய் பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில, துச்செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியில நாம் இருப்போமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த ஆவிக்குரிய பாத்திரத்தோட நிலைமை என்னவாகும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீ தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் என்பதை மறந்து நீ எங்க இருக்கிற? நீ தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம், ஆனா இருக்கிற இடம் எது? குழப்பத்தின் நடுவில் இருக்கிற, அவிசுவாச கூட்டத்தின் நடுவில் இருக்கிற, துச்செய்தியை பரப்பக்கூடிய மக்கள் நடுவில் இருக்கிற, பிரிவினை உண்டாக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிற. அப்ப
அப்போ இந்த அவிசுவாசிகளோடு இருக்கும்போது என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவிசுவாசி இருந்தாலும் அங்கே குழப்பமும் கலகமும் வந்துக்கிட்டே இருக்கும். சங்கீதம் 106:7 வாசிங்க. பக்கம் 737 பழைய ஏற்பாடு. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆமே, நல்ல கவனிங்க. இந்த அவிசுவாசியினால எப்பவுமே கர்த்தருடைய அதிசயங்களை உணரவே முடியாது. என்னதான் இங்க செங்கடலை தேவன் ரெண்டா பிளந்தாலும், வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினாலும், காடைகளை அனுப்பினாலும், எவ்வளவு பெரிய அற்புதங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 10 விதமான வாதிகளை பார்த்த ஜனம், செங்கடலை ரெண்டா பிளந்ததை பார்த்த ஜனம், தேவனுடைய வல்லமையான கிரியைகளை முகமுகமா பார்த்த ஜனம், அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் முகமுகமா பார்த்த ஜனம், கர்த்தருடைய மன்னாவால போஷிக்கப்பட்ட ஜனம். ஆனா இந்த ஜனம் தான் சொல்லுது என்னது, அவருடைய அற்புதங்களை உணர முடியல, அவருடைய அற்புதங்களை உணர முடியல, அவருடைய கிருபையின் திரட்சிகளை அவங்களால நினைக்க முடியல. நல்லா கவனிங்க, இதுதான் அவிசுவாசியோட நிலைமை. அவனால ஒரு நாள் கர்த்தருடைய அற்புதத்தை விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போது அந்த சீஷர்களை சந்திக்கும் போது வசனம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த தம்மை விசுவாசியாத சில பேர்களை, நம்பாத சில பேர்களை அவர் என்ன பண்ணாராம், கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அவிசுவாசி ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நான் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க என்னதான் வேதத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்களை, உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, மற்றவங்களோட வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீங்க எடுத்து எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அவங்களோட வாழ்க்கையில அவங்களால அதை உணரவே முடியாது. செவிட்டு விரியனை போலதான் இருப்பாங்க. அவங்க காது எப்பவும் மூடப்பட்ட காதாக தான் இருக்கும். அவங்க காது கேளாதவர்களை போல தான் இருப்பாங்க. கண் இருந்தும் காணாதவர்களை போல தான் இருப்பாங்க. இதை தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு வார்த்தையை வாசிங்க. மத்தேயு 13:58 வாசிங்க. இந்த அவிசுவாசியோட கூட்டத்தோட நிலைமையை பாருங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். நல்ல கவனிங்க. அவிசுவாசத்தின் நிமித்தம் இதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வசனம் போன வாரத்தில் கூட இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த வாரமா கர்த்தர் அதே கொடுக்கிறார். என்ன, அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்யவே முடியாது. அது கர்த்தருடைய கரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் அதிசயம் நடக்கல? உங்க வாழ்க்கையில நீங்க யாரோட ஐக்கியம் அதிகமா வைத்து கொண்டு இருக்கீங்க? யாரோடு அதிகமா சம்பாஷித்து கொண்டு இருக்கீங்க? எதனோடு நீங்க ஐக்கியம் கொண்டு இருக்கீங்க? நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற யோசுவா காலேபை போல ஆட்களோட உங்களுடைய ஐக்கியம் இருக்கா? அல்லது அந்த துச்செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிற மற்ற 10 பேரோட நம்முடைய ஐக்கியம் இருக்கா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்களால என்னாலும் அதிசயத்தை உணர முடியாது. கர்த்தர் கொடுத்த கிருபைகளை உணரவே முடியாது. கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்திருப்பார், ஆனா அவங்க சலிப்பா தான் பார்ப்பாங்க. கர்த்தர் நல்ல புருஷனை கொடுத்திருப்பார், ஆனாலும் அவங்களுக்கு சலிப்பா தான் இருக்கும். கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்திருப்பார், ஆனாலும் அவங்க வாழ்க்கையில சலிப்பா தான் இருக்கும். கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருப்பார், ஆனாலும் அவங்களுக்கு சலிப்பா தான் இருக்கும். கர்த்தர் நல்ல பெற்றோர்களை கொடுத்திருப்பார், சலிப்பா தான் இருக்கும். கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்திருப்பார், அதுலயும் அவங்க சலிப்பா தான் இருப்பாங்க. ஏன்? கிருபையின் திரட்சியை நினைக்க முடியல. அவங்களால அந்த கிருபா பாத்திரத்துல நிலைத்து நிற்க முடியல. இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். அப்ப அவிசுவாசியால ஒரு நாள் கர்த்தருடைய அற்புதத்தை அவனால உணரவே முடியாது, பெறவே முடியாது. அவன் இருக்கிற இடத்துல ஒரு அற்புதமும் நடக்காது. அவன் எல்லாருக்கும் தடுக்கலா இருப்பான், அவன் வீழ்ச்சியாக காரணம் இருப்பான். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதோடு கூட ரோமர் 11:20 வசனத்தை வாசிங்க. பக்கம் 220 புதிய ஏற்பாடு. நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. ஆமென். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ஆமென். மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. ஆமென். அவிசுவாசி ஆண்டவர் என்ன பண்றாரா? முறித்து போட்டார். முறித்து போடப்பட்டவனோடு உனக்கு என்ன ஐக்கியம்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ யாரு கூட ஐக்கியத்தை வச்சுக்கணும்னா, யாரு கர்த்தரை பயபக்தியோடு துதிக்கிறானோ, யார் கர்த்தரை ஆராதிக்கிறானோ, யார் ஒருவன் விசுவாசத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறானோ, கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கானோ, அவனோட போடு நீ ஐக்கியம் வைத்துக்கொள்ள. எப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, ஆலோசனை பாருங்க. ஆனா இங்க நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த முறிந்து போடப்பட்டவனோடு நீங்களும் நானும் ஐக்கியம் வைத்துக் கொண்டா, அந்த அவிசுவாசியோடு நாம ஐக்கியம் கொண்டா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நாம அந்த தேவனுடைய நல்ல ஒலிவ மரத்துல வாழ்க்கையில ஒட்ட வைக்கவே பட முடியாது. இயேசுப்பாவுடைய எடுத்துக்கொள்ளதுல நம்ம பங்கடையவே முடியாது.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த அவிசுவாசி கூட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம எங்க இருக்கிறோம், எந்த கூட்டத்தோடு இருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிற ஜனங்களோடு இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களோடு இருக்கிறோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனங்களோடு இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இதை நம்ம கவனிக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமே. அவிசுவாசம் ஒருத்தனுக்குள்ள இருந்து அடுத்ததா வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? சந்தேகப்படுவான். விசுவாசி சந்தேகமே பட மாட்டான். ஏன்? கர்த்தருடைய வல்லமையை அவன் பார்த்தவன், அனுபவிச்சவன். அதன் ஊடா நடந்து அவன் போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு போய் நின்னாலே வாசல் திறக்கும். எந்த செங்கடலாக இருந்தால் 2 வழி விட்டுரும் அவனுக்கு. அவன் போய் நின்று அவன் காலை வச்சாலே யோர்தான் நதி பிரிஞ்சு போயிடும். அவன் போய் அந்த இடத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாலே எரிகோ கோட்டை தகர்ந்து போயிடும். அவன் விசுவாசத்தோடு பார்க்கும்போது எல்லா கோலியாத்தான் அவனுக்கு முன்பாக முறிந்து போவாங்க. ஆனால் அவிசுவாசி ஒருவன், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? போன வாரத்தில் கூட ஒரு பிரதானியை பற்றி நம்ம பார்த்தோம். என்ன? அவன் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், வானத்தின் மரங்களை திறந்து கர்த்தர் கொடுக்கிறது போல ஒரு ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறான். அதை கேட்கிற எல்லாரும் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. ஏன்னா அதை சுதந்திரிக்கிற விசுவாசிக்கிற கூட்டம் அப்படிதான் சொல்லும். ஆனா இந்த பிரதானி என்ன சொன்னான்? ஆண்டவர் வானத்தின் மதகளை திறந்தா கூட இது நடக்காது அப்படின்னா. உடனே ஆண்டவரோட வார்த்தை நியாயத்திற்கு வருது. என்ன சொன்னது? நீ உன் கண்ணால பார்ப்ப, ஆனா நீ அதை அனுபவிக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த அற்புதம் நடக்கும்போது பார்ப்பான், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான். அங்கே மாற அவன் என்ன பண்ணிடுவான்? இறந்து போயிடுவான். அதுதான் தீர்க்கதரிசனம். அப்படியே தான் நடந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் என்ன நடந்தது? கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவிசுவாசி முறித்து போடப்பட்டவன், அவனோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவிசுவாசி எப்போதும் சந்தேகப்படுகிறவன். இந்த சந்தேகப்படுற ஆட்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1:6-7 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், நல்லா கவனிங்க, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு இடத்துல நிரந்தரமா நிக்கவே மாட்டான். அவன் இங்க இருந்து அங்க தாவான், அங்க இருந்து இங்க தாவான். இப்படி அவனோட வாழ்க்கை எல்லாம் எப்படிதான் இருக்கும்? அலைந்து திரிகிற வாழ்க்கையா தான் இருக்கு. ஆனா விசுவாசி நங்கூரம் போல இருக்கிற இடத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் இருக்கிற இடத்துல உயர்த்தப்படுவான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் போய் இங்க இருந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்ல, நீ இருக்கிற இடத்தையே எப்படி நல்லா ஈசாக்க நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பஞ்சம்தான், அவ்வளோ பெரிய வறுமை தான், அவ்வளோ பெரிய வனாந்திர வாழ்க்கை தான். ஆனால் எல்லாருக்கும் வறுமை இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை என்ன பண்ணினாரு? 100 மடங்கு ஆசீர்வதித்தா. இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்துகிற தேவன். நீ இருக்கிற இடத்துல வறுமை எங்கே நீ சந்திச்சையோ, எங்க வனாந்தரத்தை நீ பார்த்தையோ, அதே இடத்துல கர்த்தரை நம்பி நீ விதைக்கும் போது, கர்த்தரை நம்பி நீ நிற்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன்னை உயர்த்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? உன் வாழ்க்கையில என்ன டிசிஷன் எடுக்க போகிறாய்? கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாக நில். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு அதுதான் செய்தான். கர்த்தர் சொன்னபடியே அந்த பாதையிலே நடந்தான். கர்த்தர் சொன்னபடியே காத்திருந்தான். கர்த்தர் அவனுடைய காத்திருப்புக்கு ஏற்ற பலனை கொடுத்து 100 அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவர். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால பெறவே முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சந்தேகம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு, ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தேகம், கர்த்தரை துதிப்பதில் ஒரு சந்தேகம், ஆராதிப்பதில் ஒரு சந்தேகம், வசனத்தை விசுவாசிப்பதில் ஒரு சந்தேகம் இருக்குன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் எதையுமே பெற முடியாது. ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, ஞானத்தையும் பெற முடியாது, அறிவும் பெற முடியாது, விவேகத்தை முடியாது. நீ மண்ணு மாதிரி தான் இருப்ப, செத்தவனை போலதான் இருப்ப. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துல சத்துரு எப்படி திரிகிறானா? கழுக போல பரிந்து. ஏன் திரிக்கிறான்? யோசனை பண்ணி பாருங்க. கழுகு எதுக்காக வரும்? அது பணத்தை தின்றதுக்கு தான் வரும். இங்கதான் இவன் துதிக்காத ஒருத்தன் இருக்கானே, சோம்பேறி ஒருத்தன் இருக்கானே, செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போன ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனை தூக்கிட்டு போறதுக்கு தான் வருது. அல்லேலூயா. இங்க செத்து போனவங்க யாரா இருக்கீங்களா? மரித்து போனவங்க யாரா இருக்கீங்களா? சந்தேகப்படுறவங்க யாரா இருக்கீங்களா? முறித்து போடப்பட்டவர்கள் இருக்கீங்களா? இல்ல விசுவாச கூட்டமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தான் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4 பக்கம் 247 புதிய ஏற்பாடு. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு ஆமென். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். நல்ல கவனி. ஏன் அவிசுவாசிகளால விசுவாசிக்க முடியல? ஏன் அவனால பரிசுத்த பாத்திரமா ஆக முடியல? ஏன் விசுவாச பாதையில அவனால நடக்க முடியலன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, அவன் உலகத்துக்கு இடம் கொடுத்துட்டான். உலகத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவனோட கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு முன்பதாக மின்னலே வந்தாலும் அவன் கண்ணு குருடாதான் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவிசுவாசியுடைய கண்ணை யார் குருடாக்கி வச்சிருக்கா? விசுவாசி, பிரபஞ்சத்தினுடைய அதிபதி அவன் குருடாக்கி வச்சிருக்கான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆமா, இதுதான் ஆண்டவர் சொல்றார். குழப்பவாதியோட உனக்கு ஏன் பங்கு? அவிசுவாசியோட உனக்கு ஏன் பங்கு? கலகக்காரனோட உனக்கு ஏன் பங்கு? பிரிவினை உண்டாக்கக்கூடியவனோட உனக்கு என்ன பங்கு? முறித்து போடப்பட்டவனோட உனக்கு என்ன பங்கு? அற்புதங்களை விசுவாசிக்க தெரியாதவனுக்கு, கிருபையின் திரட்சியை உணர முடியாதவனுக்கு, அவனோடு உனக்கு என்ன ஐக்கியம் இருக்கு? இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக நாம இப்படிப்பட்ட ஐக்கியத்தை வைத்துக் கொண்டா நாம தேவனுடைய ஆலயத்தில் இல்லாம எங்க தான் இருப்போம்? ஆமா, பாபிலோன்ல தான் இருப்போம். நம்முடைய குடியிருப்பு சிறையிருப்பா தான் இருக்கும். நீங்க எப்போ பரிசுத்த ஆலயத்தின் பாத்திரம் நான் இருக்கக்கூடாத இடம் வந்து நீங்க அதை விட்டு விலகி செல்றீங்களோ அப்பதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆமா, அப்புறம் இதெல்லாம் செய்யாம இருந்து அப்புறம் ஆமா, நல்லா கவனிங்க. எடுத்தவனே இது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எடுத்தவனே வேதம் கிடையாது. வேதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கனை விட்டு விலகு, பாவியை விட்டு விலகு. நல்லா கவனிச்சிங்களா? இதெல்லாம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் பாதத்தில் உட்காருப்பாரு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நீர்க்கால்களில் ஓரப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. உங்க காலத்துல நீங்க கனியை கொடுப்பீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அவிசுவாசி விசுவாசியோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது. நீ கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தருடைய வல்லமையான பாத்திரம், நீ மகிமையான பாத்திரம், நீ தெரிந்து கொள்ள பாட்ட பாத்திரம், நீ இருக்கக்கூடாத இடம் குழப்பத்தின் நடுவில், அவிசுவாசியின் நடுவில் நீ இருக்கிறது என்ன? உனக்கு இங்க என்ன வேலை? கர்த்தர் அதான் நமக்கு கேட்கிறார். அப்ப நம்மோடுக்குள்ள பழகிற பிள்ளைங்க யாருன்னு பாருங்க. உங்களோட ஐக்கியம் யாரோட இருக்குன்னு பாருங்க. அதை விட்டு விலகுங்க. கர்த்தர் சொல்றார், நீ தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம், உனக்கு அந்த ஐக்கியம் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த பாபிலோன் என்பது எதற்கு அடையாளம்? சங்கீதம் 78:8 வாசிங்க. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும். போதும், நல்லா கவனிங்க. இருதயத்தை செவ்வைப்படுத்தாதவர்கள் கலகம் பண்ணுவாங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாதவங்க என்ன பண்ணுவாங்க? குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றார். அவங்க தான் பாபிலோன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம எங்க இருக்கிறோம். இரண்டாவதாக வேதம் சொல்லுது பாருங்க, இருதயத்தை செவ்வைப்படுத்தாதவங்க. ஏன் இருதயத்தை அவங்க செவ்வைப்படுத்தல? வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமா, வழிகள் எல்லாம் அவரை நினைக்காத ஒரு ஜனம். அவங்க இஷ்டம் போல வாழ்றவங்க, நினைச்சதை செய்யறவங்க, நினைச்ச இடத்துக்கு போவாங்க. யாரு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவங்க அல்ல, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவங்க அல்ல. அவங்க சுய புத்தியை சார்ந்து அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வழியெல்லாம் கர்த்தரை நினைக்கிற ஆட்கள் இவங்க கிடையாது. விசுவாசி கூட்டம் கர்த்தரை தான் நினைக்கும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தான் செயல்படும். ஆனா அவிசுவாசி கூட்டம், இந்த கலக கூட்டத்தை குறித்து நீங்கள் நான் அறிந்து கொள்ளணும்னா அவங்கள நல்லா புரிந்து கொள்ளலாம். அவங்க இஷ்டம் போல செய்வாங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை எதிர்த்து நின்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க செய்யறதான் செய்வாங்க, அவங்க பேசுறதான் பேசுவாங்க. ஏன்? அவங்க கர்த்தரை, அவங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க வழி அவங்க கையிலேயே வச்சிருக்காங்க. நீங்க யாருக்கிட்ட வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க ஐக்கியம் வச்சிருக்க ஆளு யாரு? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இருதயத்தை அவங்க செவ்வைப்படுத்தாதவர்களா? இருதயத்தை செவ்வைப்படுத்தாதவங்க யாரு? வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவங்க, அவங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதவங்க, அவருடைய சித்தத்தை அறியாம செயல்படுகிறவர்கள். நீங்களும் நான் அந்த கூட்டம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தாவீது சொல்லுகிறான், எத்தனை அவனுடைய வாழ்க்கையில பாடு வந்த போதெல்லாம் கர்த்தரிடத்தில் அவன் விசாரிக்கிறான். வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அழகா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாடு வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு கண்ணீர் வருகிறது. அந்த இடத்துல அவன் துக்கத்தோடு அப்படியே அழுது கொண்டு இருக்கல. அதுல இருந்து மேற்கொள்ள அதை ஜெயம் பெற அவன் என்ன செய்தான்? கர்த்தரிடத்துல விசாரித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தரிடத்துல தன்னுடைய வழியை ஒப்பு கொடுத்தான். நான் என்ன செய்யணும்பா, நான் எங்க வழியில போகணும் கேட்டான். கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். பெலிஸ்தருக்கு விரோதமா வர்றாங்க, என்ன செய்யணும்பா? வழியை கற்றுக் கொடுத்தார். திரும்பவும் அதே பெலிஸ்தர் 2வது வாட்டி வராங்க, திரும்பவும் கர்த்தர் இடத்துல கேட்கிறான். திரும்பவும் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? இன்னைக்கு நாம கர்த்தரை ஆலோசனை கேட்டு நடக்கிற ஜனம், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடக்கிற ஜனம். ஆனா இன்னைக்கு இருதயத்தை செவ்வைப்படுத்தாத அவங்க இஷ்டம் போல வாழ்கிற ஒரு மக்களோட நாம ஐக்கியம் வைப்பது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அப்படிப்பட்ட ஆட்களோட நம்ம தோழமை வைத்துக் கொள்ளக்கூடாது, நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு தூரம் இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமானதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், வேறுபட்ட வாழ்க்கை இருக்கணும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க கலந்தா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவதாக ஏன் இருதயத்தை அவங்களால செவ்வைப்படுத்த முடியல? ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து 45:2 வசனத்தை தப்பாக எழுதியிருக்கேன். அதில் வசனம் என்ன வரும் அப்படின்னா 40 அந்த வசனம், தேவனை முன்பாக வைக்காதவர்கள். நல்லா கவனிங்க, தேவனை முன்பாக வைக்காதவர்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தாவீது சொல்லலாம், கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்க என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை முன்பாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவரை முன்பாக வாழ்கிற வாழ்க்கை, அவரை போல வாழ்கிற வாழ்க்கை, அவரை போல உண்மை பேசுகிற வாழ்க்கை, அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அவரை போல எல்லாவற்றிலும் மாதிரியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கர்த்தரை முன்பாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த அவிசுவாச கூட்டத்தை, இந்த குழப்பத்தின் கூட்டத்தை, இந்த கலகக்கார கூட்டம் என்ன, அவங்க கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை முன்னாடி வைத்து வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை வச்சுப்பாங்க, ஹீரோயினை வச்சுப்பாங்க, அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லட்சியவாதியை வச்சுப்பாங்க. இவங்க தான் என்னுடைய டாஸ்க்கு, இவங்க தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லி அவங்க மனிதர்களை, நீங்க பார்க்குற இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், அற்பமான மனிதர்களை முன்பதாக வைத்து ஓடக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. நம்ம கர்த்தரை முன்பதாக வைத்து ஓடுகிற கூட்டம். அல்லேலூயா. அவர் சொல்றதை மட்டும்தான் செய்வோம், அவர் சொல்லாதது எதையுமே செய்ய மாட்டோம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளோட கூட்டம். அப்போ இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு இரண்டாவதாக இருதயத்தை செவ்வைப்படுத்தாதவர்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாதவங்க. யார் அவங்க? யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா என்றான். ஆமே. நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் மட்டும் ஓகே, பாடு வேணாம், போராட்டம் வேணாம், சிற்றை வேணவே வேணாம், துன்பம் வேணவே வேணாம், கண்ணீர் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ற கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டத்தோட நீ கலக்காது. அல்லேலூயா. தப்பி தவறி யோபோட அவன் ஒய்ஃப் இணைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் கர்த்தர் யோபை பார்த்து மன்னிச்சு விடுத்தாரு. நல்லா கவனிங்க, அவன் சொல்ற வார்த்தையை நல்லா கவனி. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ? நல்லா யோசித்து பாருங்க. இது பாடுதான், தற்காலிகமானது தான். நீ சோதிக்கப்பட்ட பெண் சுத்த பொண்ணாக விளங்குவ, எல்லாத்தையும் ரெட்டை தனியா கொடுப்பாரு. கர்த்தருக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். அதனாலதான் சோதனை சகித்து அவன் பொறுமையோடு காத்திருந்தான். வேதம் அப்படிதான் சொல்லுது. யோபு பொறுமை போல நாமளும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு கலகக்காரன் எப்படி கண்டுபிடிக்கலாம், குழப்பவாதிகளை எப்படி கண்டுபிடிக்கலன்னா, பாட யார் ஒருத்தன் வேணான்றானோ, வேதனை யார் வேணான்றானோ, சிச்சையை யார் வேணான்றானோ, அவனை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிங்க, அவனோட உங்களால விசுவாசத்துல நடக்கவே முடியாது. அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நல்லா யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகள் இல்லாம ஆளுகை இல்லை. இன்னைக்கு பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை. எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லா பசுத்தவான்களும் இந்த பாடுகள் வழியாக தான் நடந்து வந்தாங்க. நீங்கள் பார்க்குற ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், எல்லாரும் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள் எல்லாரும் இந்த பாடுகள் வழியாக கடந்து வந்தவர்களே.
அதனால தான் அவங்க ஆளுகை செய்யப்படுறாங்க, கர்த்தருடைய வாயினால புகழப்படுகிறாங்க. யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக இருதயத்தை செவைப்படுத்தாதவர்களும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாதவர்களும் இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் பாபிலோன், இவர்கள் சினையார் பட்டணம், இவங்களோடு நாம் இருக்கவே கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக ஏசாயா 30:9, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமா இருக்கிறார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. பொய் பேசுகிற பிள்ளைகள், இதுல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பொய் பேசுகிற பிள்ளைகள், வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொய் பேசுகிற பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 59:13 வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். நல்ல கவனிங்களா, பொய் பேசினா என்ன ஆகும்? தேவனை விட்டு பின்வாங்கும். நல்லா கவனிச்சிங்களா? அப்ப ஏன் ஆண்டவர் பொய் பேசுறத வெறுக்கிறாரு? ஏன் பொய்யை வெறுக்கிறாரு? பொய்களை பேசுகிற நாசமடைவான்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நீ பொய் உனக்குள்ள வந்துருச்சுன்னா உனக்கு எனக்கு தூரம் வந்துடும். அப்ப ஒரு உண்மையான விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? பொய்களை பேச மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று விளங்கும். நம்ம ஏசப்பா எப்போது உண்மையை பேசுகிற தெய்வம். அவரை போல நீங்களும் நானும் உண்மையை பேச பழகணும். பொய் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாத, கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப அந்த பொய் பேச்சு நமக்குள்ள வரும்போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த இடைவெளி பெரிதாகி கொண்டே போகிறது. நாம் தேவனை விட்டு தூரம் போயிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு குழப்பவாதிகளை எப்படி கண்டுகொள்ளலாம்? கலகக்காரர்களை எப்படி கண்டுகொள்ளலாம்? அவிசுவாசியை எப்படி கண்டுகொள்ளலாம்? பிரிவினைவாதிகளை எப்படி கண்டுகொள்ளலாம்? இருக்கிறது பாபிலோனா எப்படி கண்டுகொள்ளலாம்? பொய்களை பேசுகிறாங்களா பாருங்க. பொய்களை பேசும்போது சொந்தத்திலேருந்து பேசுகிறாங்களா பாருங்க. அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்க. அப்போ சொந்தத்திலேருந்து பேசும்போது வேதம் சொல்லுது, அவன் தான் பேசுவான், பிசாசு தான் பேசுவான். அவன் பேசும்போது சரளமாக பேசுவான். பொய் பேசுறன்ற விஷயமே வெளியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ இதுவாக பேசுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி அல்ல. அல்லேலூயா. பொய்களை பேசுவது கர்த்தர் வெறுக்கிறான். அதுக்கு தூரமாய் நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். இரண்டாவதாக அவங்க வேதத்தை கேட்க, அதாவது கீழ்ப்படிய மனதில்லாத ஜனங்கள் என்று வேதம் சொல்லுது. அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 5:24 வாசிங்க. இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆமா, நல்ல கவனிங்க. வேதத்தை கேட்க மனதில்லாதவனா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிய மனதில்லாதவன்னு அர்த்தம், அசட்டை பண்றவங்கன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவோட வார்த்தையை சொன்னாலே ஒருத்தன் அசட்டை பண்றான்னா, அதை அப்படியே அசால்ட்டு பண்றானா, அதை பக்கம் அவன் செவி கொடுக்காம போறானா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அவன் தான் பாபிலோன், அவன் தான் குழப்பவாதி, அவன் தான் பிரிவினைவாதி. உங்களை கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அவன் பிரிக்கிறான். உங்களை சிறைப்படுத்த அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? காரியங்களை சத்ரு அவனை கொண்டு மேற்கொள்றான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு பொய்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, பொய் பேசுகிற மக்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போது, நாம தேவனுடைய ஆலயத்தை விட்டு எங்க போயிட்டு இருக்கோம்? பாபிலோன் என்கிற அந்நிய தேசத்துக்கு போயிட்டு இருக்கோம், சிறையிருப்புக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வர காரணம். தேவனுடைய வார்த்தையை கேட்காதவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன், தேவனுடைய வார்த்தையை முதுகு பின்பாக தூக்கி போட போகிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட நமக்கு ஐக்கியம் இருக்கா? யோசித்து பாருங்க. நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம். அவர் சொன்னாலே போதும், ஆமேன் 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 சொல்லி அப்படியே நடக்க வேண்டிய ஒரு கூட்டம். மாறாக நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களா இருந்தா நாம கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நம்ம ஏதுவானவர்களா மாறிடுவோம். அதுதான் நம்மை சிறையிருப்புக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம பரிசுத்த ஆலயத்தினுடைய பாத்திரமாகிய நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு நல்லா பாருங்க. 3 காரியத்தை பார்த்தோம். 4வதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 63:10 வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஆமே, நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். குழப்பவாதி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கர்த்தருடைய ஆவியை விசனப்படுத்துவாங்க, கர்த்தரை துக்கப்படுத்துவாங்க, இயேசுவை வேதனைப்படுத்துவாங்க. அவங்க பேச்சு வேதனைப்படுத்தும், அவங்களுடைய சிந்தைகள் வேதனைப்படுத்தும், அவங்க பார்வை வேதனைப்படுத்தும், அவருடைய செயல்கள் வேதனைப்படுத்தும். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கண்ணீர் விடுகிற தெய்வனா மாறிடுவார்.
அவர் மனம் கசந்து போயிடுவார். ஏண்டா இவனை படைச்சேன், ஏண்டா இவனை தெரிந்து கொண்டன்ற அளவுக்கு அவருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்போ கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு கூட்டம் தான் யாரு? பாபிலோன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ வேதத்தின் அடிப்படையில் சில காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. பக்கம் 6. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். நல்லா சொல்றாரு, என் ஆவி மனுஷனோட போராடாது. என்னை துக்கப்படுத்தணும்னா நான் போராடிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னை வேதனைப்படுத்துகிறவனோட போராடிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னை துச்சமா மதிக்கிறவனத்தில் நான் போராடிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க அடுத்து. அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. போதும். நல்ல 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல கர்த்தர் விசனப்படுறாரு, ஏன் கர்த்தர் வேதனைப்படுறார், ஏன் இந்த இடத்துல அவர் துக்கப்படுறார்? வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய பிள்ளைங்க எங்க போய் கலக்குறாங்க? ஆமா, உலகத்தோடு கலக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களும் நானும், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்நியர்களோட எந்த விதமான கொடுக்கல் வாங்கல நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விதமான திருமண அந்த சம்பந்தங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விதமான பிஸ்னஸ் தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தமான ஜனமா வைத்திருக்கிறேன். நீ நல்லா கவனிங்க. ஒய்ஃப் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவா பசங்களை பார்த்து. என்ன சொல்லுவான்னா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி உனக்கு ஒரு ஆகாரத்தை செஞ்சு கொடுக்குறேன். என்னது? ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆகாரத்தை செஞ்சு கொடுக்குறேன். அது ஆசீர்வாதமான ஒரு ஆகாரம். அதை நீங்கள் புசிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஆசீர்வாதமான ஆகாரத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? ஸ்கூலில் போகும்போது, வேலை செய்கிற இடத்துல போகும்போது யாருக்கு கொடுக்குறீங்க? ஆமாம், அந்நியருக்கு கொடுக்குறீங்க. உங்கள் ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? அவங்களுக்கு போகுது. அவங்கக்கிட்ட இருக்கிறது. ஆமாம், அதுதான். நல்லா கவனிச்சிங்களா? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்குள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிச்சிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. ஆசீர்வாதமான காரியம்லாம் அங்கே போகுது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இழக்கிறீங்க. அப்போ உங்களுக்காக தேவன் கட்டளைகள் மூலமாக, கற்பனைகள் மூலமாக சில ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த நன்மைகளை எல்லாம் நாம் விட்டுட்டு நாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. வரும்போதெல்லாம் கேட்பாங்க, சாப்பிட்டியா? இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நீ என்னம்மா சாப்பிட்ட? அவங்க கொடுத்தது சாப்பிட்டேன். ஏன் நமக்கு வியாதி வருது? ஏன் பலவீனம் வருது? ஏன் போராட்டம் வருது? யோசித்து பாருங்க. ஆசீர்வாதமான உணவு உனக்கு போல, ஜெபித்து செய்த உணவு உனக்கு போல, இந்த மாதிரி ஜெபித்து செய்யறது ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பார்த்து பார்த்து கொடுக்கறத நீ என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடக்கூடாது. முத்துக்களை என்ன பண்ணக்கூடாது? பன்றிக்கு முன்னாடி போடக்கூடாது. அதுபோல கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ண நன்மைகளை நீ தான் புசிக்கணும். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ தான் அனுபவிக்கணும். அதுக்காக தான் உன்னை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறான். இந்த பாதையில நீ நடக்கும்போது ஒரு விஷயத்தை கவனித்துக்கணும். நீ பரிசுத்தமானவன், பரிசுத்த ஆலயத்தினுடைய பாத்திரம். நீ அங்க போய் தவறா பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இதைதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தினுடைய பாத்திரமா இருக்கிற நாம அந்நியர்களோட ஐக்கியம் வைத்து இருக்கிறோமா? கவனித்து பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அங்க வசனம் சொல்லுது பாருங்க, நித்தமும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள்லாம் என்னவா இருந்தது? பொல்லாததா. 2வது காரியத்தை சொல்றாரு பாருங்க. அப்போ பொல்லாததா இருக்கிற மனுஷனுடைய செய்கைகளை கர்த்தர் பார்த்து துக்கப்படுறாரு, व्यसனப்படுறாரு. அடுத்தவன் கெடுக்கிறது, அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, அடுத்தவன் சமாதானமா இருந்தா பிடிக்காது. அவன் வீட்டில் ஒரு நல்லது நடந்துடக்கூடாது, அவன் வீட்டில் ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது, அவன் வீட்டில் ஒரு உயர்வு வந்துடக்கூடாது, ஒரு ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது, அவன் ஒரு பொருள் நல்ல பொருளை வாங்கிடக்கூடாது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திடக்கூடாது. வன்கண் வருது, நித்தம் பொல்லாததா வருது. எவ்வளோ சாவ மாட்டானே, எவ்வளோ நல்லா இருக்கானே. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க உயர்வை பார்த்து நமக்குள்ள ஒரு எரிச்சல் வருதா? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பாபிலோனுக்கு போயிட்டு இருக்கோம் போல. அல்லேலூயா. அடுத்தவன் ஆசீர்வாதமாக இருக்கிறது நம்ம பிடிக்கலையா? அவன் சமாதானத்தை கெடுக்கிற ஆளா நீங்களும் நானும் இருக்கிறோமா? அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற ஆளா நீங்கள் நானும் இருக்கிறோமா? அவனோட ஆவிக்குரிய ஓட்டத்தை கெடுக்கிற ஆளா நாம இருக்கிறோமா? அவனோட பக்தி விருத்தியை கெடுக்கிற ஆளா இருக்கிறோமா? இன்னைக்கு உலக பிரகார காரியம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியத்துல சில பேர் இப்படி தான் இருக்காங்க. சில பொல்லாத நினைவு இருக்காங்க. அவங்க பாடிடக்கூடாது, அவங்க பாடினா நம்ம இப்படி பண்ணணும், இவங்க துதிச்சா இப்படி பண்ணணும், இப்படி ஆவிக்குரிய குழப்பவாதிங்க சில பேர் இருக்காங்க.
அல்லேலூயா. வேதத்தில் அப்படியே அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அடுத்தவங்க சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அந்த இடத்த குழப்பி போடுவாங்க. ஆட்டுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஆடு என்ன பண்ணுது? சாப்பிட்ட முன்னே வேற யாரும் அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது, நான் பெற்ற அபிஷேகத்தை பெறக்கூடாது, வல்லமையை பெறக்கூடாது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த சகோதரனை, பரிசுத்தவான நம்மோடு கூட விசுவாசியா இருக்கிற சகோதரனா இருக்கிற சகோதரியா இருக்கிறவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவே முடியாத அளவுக்கு ஏதாகிலும் ஒரு தடையை போட்டு 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 அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. இதுவும் ஒரு பாபிலோன் தான். நம்ம உலகத்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய பாபிலோனும் இருக்கு. ஆவிக்குரியர்களாக நாம சொல்றோமே, நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் தான் குழப்பம். அப்போ தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரமாகிய நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. தேவ ஆலயத்தில் இருக்கிறோமா, அல்லது பாபிலோன் என்கிற குழப்பத்தின் நடுவில் இருக்கோமா? கலகக்காரன் நடுவில் இருக்கிறோமா? அவிசுவாசிகள் நடுவில் இருக்கிறோமா? பிரிவினை உண்டாக்குற மத்தியில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. இன்னைக்கு பரிசுத்த ஆலயத்தின் பாத்திரமாகிய நாம ஒருவேளை இன்னைக்கு இந்த குழப்பத்தின் மத்தியில, பாபிலோன் என்கிற குழப்பத்தில், பாபிலோன் என்கிற சிறையிருப்பில், பாபிலோன் என்கிற அந்நிய தேசத்துல அந்நியர்களோட ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்குமானால், உலகத்தோடு ஒரு ஐக்கியம் இருக்குமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய பந்தியில சேருவதற்கு முன்பதாக ஒரு சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும், ஒரு பரிசுத்தம் ஒன்று வேண்டும், ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எங்க உங்க ஐக்கியம் இருக்கிறது? தேவனிடத்துல இருக்கா? தேவ ஆலயத்தில் இருக்கா? விசுவாசியோட இருக்கா? ஊழியக்காரனோட ஐக்கியம் இருக்கா? ஆவிக்குரியனோட உன்னுடைய ஐக்கியம் இருக்கா? ஜபத்துல நீ தரித்து இருக்கிறாயா? வேத வாசிப்புல தரித்து இருக்கிறாயா? தேவனை துதிப்பதிலே தரித்து இருக்கிறாயா? எங்கே உன் ஐக்கியம்? எந்த இடத்துல நீ நிற்கிறாய்? உனக்கு என்ன எங்க வேலை? கர்த்தர் கேட்கிறா. எலியாவை பார்த்து இதுதான் கர்த்தர் கேட்டா. உனக்கு என்ன எங்க வேலை? நீ போய் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்க? நீ இன்னும் இங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க? யோசித்து பாருங்க. இன்னும் எந்த மட்டும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம சோம்பேறியா இருப்ப? ஒரு இடத்துல கர்த்தர் கேட்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூட உற்சாகம் இல்லாத ஜனங்க, நன்மையை கூட சுதந்திரிக்க உற்சாகம் இல்லாத ஜனமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பரிசுத்த பாத்திரம் நீ, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம் நீ, தேவனுடைய ஆவிக்குரிய ஜனம் நீ. நீ எங்கே இருக்கிறாய் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே? உன் பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா இருக்கு? உனக்குள்ளே பாபிலோன் வந்து விட்டதா? யோசித்து பார். உன்னை நீயே உய்த்து ஆராய்ந்து பார்த்தால் நீ நியாயந்திருக்கப்படா என்று வேதம் சொல்லுகிறது. சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிதானித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்தித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில், அந்த வெளிச்சத்தில், வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க எந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கீங்க பாருங்க. ஆலயத்தில் தான் இருக்கீங்களா? பரிசுத்த ஆலயத்தில் தான் இருக்கீங்களா? பரிசுத்த பாத்திரமா தான் இன்னும் உங்களை நீங்க காத்து கொண்டு வரீங்களா? இல்ல அவிசுவாசியோடு பேசிக்கொண்டு இருக்கீங்களா? சந்தேகப்படுறவனோடு பேசிக்கொண்டு இருக்கீங்களா? முறித்து போடப்பட்டவனோட ஐக்கியம் இருக்கா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் சிறையிருப்புக்கு காரணம் இதுதான், உன் வேதனைக்கு காரணம் இதுதான். உனக்கு வழியை காற்றாரு பாருங்க, நமக்கு வழியை காற்றாரு பாருங்க. நம்ம திருப்பி கொள்ளும்படியாக, நம்ம நன்மையால் நிரப்பும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இருதயத்தை செவைப்படுத்தாதவர்களோட நமக்கு ஐக்கியம் கூடாது. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாதவர்களோட நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. பொய் பேசுகிறவர்களோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தை கேட்க மனதில்லாதவர்களிடத்தில் ஐக்கியம் இருக்கக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? நீங்க பரிசுத்த பாத்திரமான நீ உன் வாயில என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் கண்ணால என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? கண் என்கிற பாத்திரத்தை நீ எதற்கு பயன்படுத்துகிறாய்? வாய் என்கிற பாத்திரத்தை நீ எதற்கு பயன்படுத்துகிறாய்? உன் செவி என்கிற பாத்திரத்தை நீ எதற்கு பயன்படுத்துகிறாய்? உன் கால் எங்கே நிற்கிறது? உன் கரங்களில் இருப்பது என்ன? உன் இருதயத்தில் இருப்பது என்ன? கர்த்தரை விசனப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம்.
கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய முடியுமா? மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்தா தேவனிடத்துல போவோம். கர்த்தருக்கு விரோதமா ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது யார் இடத்துல போக முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விசனப்படுத்துவது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்படும் நாளுக்குரிய முத்திரை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. சவுலை போல தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. சிம்சோனை போல தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் பேச்சு கர்த்தரை துக்கப்படுத்துதான், என் சிந்தை கர்த்தரை துக்கப்படுத்துதான், என் யோசனை கர்த்தரை துக்கப்படுத்துதான், என் நடக்க கர்த்தரை துக்கப்படுத்துதான். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததை உள்ள வைத்திருக்காதீங்க. விட்டு விலக வேண்டியதை விலகுங்க, தூக்கி போட வேண்டியதை போடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் முக்கியமானது வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் உங்க பலியும் காணிக்க அவருக்கு முக்கியமல்ல. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவனே அவர் நோக்கி பார்க்கிறார். என் மகனை உன்னை நோக்கி பார்க்கிறார். உன்னை எந்த மட்டும் தாழ்த்த மனது இல்லாமல் இருப்பாய், எந்த மட்டும் கீழ்ப்படிய மனது இல்லாமல் இருப்பாய், எந்த மட்டும் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துவாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன்னை தாழ்த்து ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான கிரியைகள், பேச்சுகள், ஐக்கியங்கள் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால் ஒரு விசை சுத்திகரிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பரிகாரியாகிய இயேசுவை நோக்கி பாருங்க. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவரே. அவரை நோக்கி பாருங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். ஆமென். அபிஷேகத்தோடு, ஒரு வல்லமையோடு, ஆவியின் நிறைவோடு, ஆமென். சிலுவையில் பலியானார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி. ஆமென், ஆமென். ஓ தேவ பிரசன்ன, தேவ பிரசன்ன. ஆமென். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பாய்கிறது, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்கிறது, அவருடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளே பாய்கிறது, அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே பாய்கிறது, அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே பாய்கிறது, அவருடைய வல்லமைகள் உங்களுக்குள்ளே பாய்கிறது, அவருடைய அற்புதங்கள் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ராஜா. ஆமென். விசுவாசத்தோடு எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.